எனக்கு அதனால்தான் இந்த தேவன் எனக்கு பிடிக்குது. இந்த ஒரு தேவன் தான் அந்த உலகத்திலே மனுஷனை மதிக்கிற தெய்வம். மனுஷனை மதிக்கிற தெய்வம் எங்க? மனுஷனை ஒரு துச்சமா நினைக்கிற தெய்வம் கிடையாது. மனுஷனை மதிக்கிறது ஏன் இவர் ஒருத்தர் தான் மதிக்கிறாரு? ஏன்னா இவர் தான் சிருஷ்டித்த தெய்வம். அவருக்கு தானே தெரியும் என்னுடைய அருமை, உங்களுடைய அருமை. நம்மளை எப்படி சிருஷ்டித்தார்னு அவருக்கு தான் தெரியும். அவரை கேளுங்க, அவர் சொல்றாரு, நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவருக்கு தான் தெரியும் நம்முடைய மேன்மை. வேற யாருக்கும் புரிய மாட்டேன்னு பாருங்க. இந்த புரியாத ஆட்கள் தான் என்ன சொல்ற, நீ அங்க வா, இதை பண்ணு, அதை பண்ணு, சித்திரவதை, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அப்பதான் அப்படின்றாங்க. கைய கொடு, காலை கொடு. இந்த தெய்வம் என்ன எதுவும் கொடுக்க சொல்ல, என்ன தெரியுமா கொடுக்கிறாரு? அவர் தன்னையே கொடுக்கிறாரு. எனக்காக என்னை மீட்டுக் கொள்ள முடியாது, தன்னையே கொடுக்கிறார். கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுக்கிறார், என்னை மீட்டுக் கொள்றாரு. ஒண்ணு என்று அவர் கேட்கல, என்னுடைய உள்ளத்துல அவருக்கு முதலிடத்தை கேட்கிறார். தப்பா இது? இது ஒண்ணுதான்.